லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. உடனே தேடி பார்த்துருந்தா ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஏதோ மாட வெட்டி கொள்கிற மாதிரி கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கணக்கே இல்லாமல் இருக்குது அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உண்மையிலேயே மனசுக்கு மிகவும் வேதனையாக இருக்குது அரசாங்க அதிகாரிகளுடைய அசம்பந்தத்தனத்தை நினைக்கும் போது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த காலங்களில் நம்ம தொடர்ந்து பேசினோம் தம்மிகா கூரை அப்படின்ற இந்த அம்மாவுடைய மரணத்தை பற்றி. இந்த அம்மாவுக்கு சுடுநீர் ஊற்றி கையில் அடித்து கொடுமைப்படுத்தி சாப்பாடு தண்ணி இல்லாமல் சித்திரவதை பண்ணி பாத்ரூமில் அடைச்சி கடைசியில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு எத்தனையோ தடவை இன்ஃபார்ம் பண்ணியும் கம்ப்ளைண்ட் பண்ணியும் இவங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல அப்படின்னு அவங்களுடைய மகளே சொல்லியிருந்தாங்க ஒரு மீடியா கான்ஃபரன்ஸில். கடைசியாக இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தாங்க முடியலை, இதுக்கு மேலே இருந்தால் நான் பசியிலேயே செத்துருவேன் அப்படின்ற நிலைமைக்கு போனதும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. போய் ஒரு பள்ளி ஓரமாக நிற்கிறாங்க. போலீஸ் வருது, போலீஸ் பிடிக்குது, மறுபடியும் கொண்டு போய் அதே கஃபீலுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதே அடி துன்புறுத்தல் எல்லா என்னென்ன செய்யணும் அநியாயம் எல்லாம் செய்கிறாங்க. உடனே மகள் மறுபடியும் போய் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குருநாகலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆகிட்டு அம்மா திருப்பி அதே வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அம்மாவுக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம், தயவு செய்து எப்படியாவது காப்பாற்றுங்க. உடனே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ன செஞ்சுருக்கணும், தூதரகத்துக்கு அறிவித்து தூதரக அதிகாரிகள் உடனடியாக அங்கே அனுப்பியிருக்கணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சொல்லியிருக்காங்க நாங்கள் தூதரகத்துக்கு அறிவிச்சிருக்கோம்னு. ஆனால் தூதரகம் அந்த நாட்களில் விடுமுறை கொண்டாட்டங்கள் மற்றும் அந்த அவங்களுடைய அந்த தன்சல் மற்றும் அந்த இது இருக்கு இல்லையா, புது வருஷ கொண்டாட்டம், அந்த நிகழ்வில் பிஸியாக இருந்திருக்காங்க ஒவ்வொரு அதிகாரிகளும். யாருமே போகவும் இல்லை பார்க்கவும் இல்லை. கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி 21 நாளுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு தகவல் போகுது. எப்படி, உங்களுடைய அம்மா தூக்குமாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுடைய சடலம் தற்போது பிரேதாரையில் வைக்கப்பட்டிருக்குது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது சம்மந்தமாக மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறாங்க. இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அம்மா இப்படி இறந்துட்டாங்க, அம்மாவை இவங்க தான் கொண்டிருக்காங்க, ஏன்னா அம்மாவுக்கு ஆல்ரெடியே நிறைய அநியாயங்கள் அந்த வீட்டில் இழைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள், 1 மாதம் 10 நாளுக்கு மேலே சவுதி அரேபியாவில் மோச்சரியிலேயே அந்த உடல் இருக்குது. அதற்கப்புறமா கடைசியாக சரிடா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உடலையாவது கொடுங்க, இறுதி கிரிகைகளை பண்ணுவோம் அப்படின்னு இலங்கையை கொண்டு வந்த பிறகு இலங்கையிலையும் கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலே அந்த உடலை கூறு போட்டு அது செஞ்சு இது செஞ்சு கடைசியாக அவங்களுடைய முகத்தை கூட குழந்தைகளுக்கு பார்க்க விடாமல் சீல் பேக் பண்ணி கொண்டு போய் புதைச்சிருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இறந்த அந்த பெண்ணுக்கான நியாயம் கிடைக்கப்படவும் இல்லை, அதிகாரிகள் இதற்கான வருத்தத்தை தெரிவிக்கவும் இல்லை, அவங்க பக்கம் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய போகிறதும் இல்லை. தொடர்ந்தும் இந்த ஏஜெண்டுகளுக்கு வால் பிடிக்கக்கூடிய அதிகாரிகளாகவே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் இயங்கிட்டு வராங்க. எந்த இடத்துலையுமே ஏஜெண்ட்டை தாக்கப்பட வைக்கக்கூடாது, காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரே முடிவில் தான் இந்த அரசாங்க அதிகாரிகள் இன்றைக்கும் செயல்படுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களையும் கொண்டு போய் ஏஜெண்ட்டு கேட்டால் கொடுத்துருவாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு ஏஜெண்ட்டுக்கு விசுவாசம். எங்கள்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு விசுவாசத்தை ஏஜெண்ட்டுக்கிட்ட காட்டுறீங்க, என்னங்கடா நியாயம்? நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாடுகள்லேருந்து எங்களுடைய தாய்மார்கள், இன்றைக்கி எத்தனையோ தந்தைமார்கள் இந்த வெளிநாடுகள்லேருந்து கஷ்டப்பட்டு அனுப்பக்கூடிய டாலர்களை வைத்து தான் அரசாங்கம் இன்றைக்கும் முன்னேறி போயிட்டுருக்குது. ஆனால் அதே வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, அதே அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? அதே மாதிரி எங்களுக்காக இன்றைக்கும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு
எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு ஒரு அதிகாரம் நம்மள்கிட்ட இல்லை. இன்றைக்கும் எத்தனை கண் தெரியாத மனிதர்கள் அவங்களுக்கான செயல்பாடுகளை செய்கிறது கூட பாராளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குது. ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஊனமுற்றோர்களுக்காக. ஆனால் டாலரை சம்பாதிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஓடா தேஞ்சி நாட்டுக்கு பணம் அனுப்பக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கும் எந்த ஒரு அமைச்சரும் பாராளுமன்றத்தில் இல்லை அப்படின்றது மிகவும் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. புதிய அரசாங்கம் அனுரவின் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய விடயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பல நன்மைகளை செய்து தருவதாக சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே முன்னெடுக்கப்படவும் இல்லை, நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் டாலர் போயிட்டே தான் இருக்குது. வெளிநாட்டுக்கு தொழிலாளர்கள் அனுப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பெட்டியோடு வராங்க, கடைசியில் பெட்டியில் அடைப்பட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இன்னும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கான நியாயம் பெறப்படவில்லை. அது உண்மையிலே மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அதே மாதிரி இது சம்பந்தமாக சுரக்ஷித ஹெட்டாக் ரட்டவிரு சான்சாதே துஷார சகோதரர் அதே மாதிரி இது சம்பந்தமாக ஹாமிதுரும் பேசியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிடுறாரு பாருங்க. මේ පිළිබඳව කවුරුත් හොයා බැලුවේ නැහැ. ඒ අතරතුර තමයි මේ අම්මගේ ජීවිතය අහිමි වෙන්නේ. හරි කනගාටුදායක තත්ත්වයක්. யாருமே இதை பற்றி விசாரிக்கவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா இறந்தாங்க. ඊට පස්සේ අපි මේ පිළිබඳව සාකච්ඡා කරා විදේශ සේවා නියුක්තිකාරයන් සෙට් එක්ක. ඒ වෙලාවේ මතක් කළා හාමුදුරුවනේ මේ මිනිහ අපි ගාන ගේනවා කියලා. හැබැයි අපිට எங்களுடைய கணக்கில் நாங்கள் அந்த சடலத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்களாம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது. අපට දැනගන්න ලැබෙනවා මේ ඒජන්සි කරු රුපියල් 9,95,000ක් ගෙවලා තිනවා මිනිහගේන්ද. මම දන්නේ මෙච්චර මුදලක් මොන කාරණාවකට යනවද කියලා. 9 லட்சத்து அதாவது 10 லட்சத்துக்கு 5000 குறைய මේ වෙනකොට இந்த உடலை கொண்டு வரதுக்கு செலவழிச்ச காசுன்னு சொன்னாங்களாம். රුපියල් 30,000ක මුදලක් විතරක් දානය වෙනුවෙන් දීලා තියෙනවා. හැබැයි තාම මිනිහ ස්පිරිතාලේ මෙතෙක් ඒ පවුලට කිසි සාධාරණයකට වෙලා නැහැ. ඒ ඒජන්සි කරු විසින්ම මාස 3ක වැටුපක් දීලා තියෙනවා. එතකොට 3 மாசத்து சம்பளமும் கொடுத்துட்டு 30,000 ரூபாய் கொடுத்தாங்களாம் அந்த இறுதி கிரிகைகள் செய்யறதுக்காக. යොමු කළා කියලා මේ අසරණ පවුලට දෙන්න. හැබැයි තාමත් ඒ ගැන කිසිදු 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடாக ஒரு இழப்பீடாக கொடுங்க, போன உயிரை கொண்டு வர முடியாது, ஒரு இழப்பீடாக கொடுங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கும் இன்னொரு முயற்சியும் இல்லை. 160% வெளிநாட்டு வருவாய்களை வெளிநாட்டு நாணயங்களை நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தாய்மார்களுக்கான எந்த ஒரு சாதாரணமான நடவடிக்கைகளும் அவங்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக போராடக்கூடிய எந்த ஒரு நிர்பந்தமும் தற்போதைய வரைக்கும் இல்லை. මේ පිළිබඳව දැනුවත් කරන්න. ඊට අමතරව අපිට දැනගන්න ලැබෙනවා විදේශ රැකියා අමාත්‍යාංශයේ ඇත්තටම ලංකාවෙන් විදේශගත වෙන කිසිවෙකුගේ හරියම තොරතුරු නැහැ කියලා අපිට දැනගන්න ලැබෙනවා. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யாருடைய எந்த ஒரு தகவலும் தற்போதைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்றதுதான். විදායක ලංකාවේ කැඳුම්කරු හරියටම මාස 4ක් ගත වෙච්චි කුඹඩ ප්‍රදේශයේ ධම්මිකා කුඩේ කියන මවගේ මృతදේහය පශ්චාත් මරණ පරීක්ෂණයෙන් නිමාවෙන් පස්සේ මේ වෙනකොට මිල්ගොබ රෝහලේ සිට නිවස කරා රැගෙන ආවා. ඉතින් එහි ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக உடலை எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. 100% සලාත කරේ නැහැ. මොකද අධිකරණ කටයුත්තක් යන නිසා එහි මෙල්ලේ පටල සාම්පල් සහ අත්මාව සහ ඒ වගේම වෙනහළු වකුගඩු වල කොටස් නැවත පරීක්ෂණයකට යොමු කරා. ඉතින් ඒක නිසා මේ වෙන විට මොකද දේහයේ තිබිච්ච ආකාරයත් දින ගණනක් අවුවේ තිබිලා ඒ වගේම අතරම කොත් මේ මවගේ දේහ විකෘති සහගතව තමයි ලංකාවට එවලා තියෙන්නේ. ඉතින් මේ වෙනකොට මැරිච්ච විදියක් මැරුණු ක්‍රමයක් இந்த அம்மாவுடைய உடலை வந்து ලෝක තාක්ෂණය දිනුනුයි චන්ද්‍රිකා තාක්ෂණය කරා ஃபுல்லாக அங்கேயே வச்சு உடலை கூறு போட்டு ஏதோ துண்டுகளை துணிகளை அனுப்புகிற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இங்கே வந்தது பிறகு இன்னமும் அந்த உடலில் ஒவ்வொரு பகுதிகளை பாகங்களை எடுத்து பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
கடைசியாக சீல் பேக் பண்ணி உடலை கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் விரைவில் கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எந்த ஒரு இதுவும் சப்மிட் பண்ணலை. அரபு நாடுகளில் வந்து கடைசியாக எங்களுடைய தாய்மார்களும் சரி, சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, இன்றைக்கும் ரிட்டர்ன் ஒன்று போகும்போது ஏதாவது ஒரு நோயோடு போகிறாங்க, இல்லையா வயதாகி போகிறாங்க, உடல் ஊனமுற்ற நிலைமையில் போகிறாங்க, இல்லையா உயிர் இல்லாமல் உடல் மட்டும் நாட்டுக்கு போகுது. தற்போதைக்கு வரைக்கும் ரொட்டைன் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆரம்ப காலங்களில் இதை பற்றி வெளிக்கொண்டு வரல, யாரும் இதை பற்றி பேசலை. இப்போ சமூக ஊடகங்கள் ஆகிய நாங்கள் இதை தொடர்ந்தும் வெளிக்கொண்டு வரோம், பேசுகிறோம். ஆனால் எந்த ஒரு நியாயமும் பெற்ற பாடில்லை. இதுக்கு என்னதான் வழி, என்னதான் முடிவு அப்படின்றதும் தெரியுதில்லை. ஏன்னா எங்களை பற்றி எங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. ஒன்று பாராளுமன்றத்துக்கு நான் போகணும், இல்லையா என்ன மாதிரி இருக்கக்கூடிய யாராவது சமூக ஆர்வலர்கள் போகணும். நம்ம தான் உள்ளே போய் பேசணும் போல் இருக்குது. வேறு யாரும் பேசுகிறதுக்கு ஆளுங்களும் இல்லை, போகவும் மாட்டாங்க, நம்மளை பற்றி விசாரிக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. ஏன்? அவங்களுடைய வேலை சரியாக நடக்குது. மாதம் முடிஞ்சால் டாலர் நாட்டுக்கு போய் சேருது. அதே மாதிரி குடும்பங்களும் அதே நிலைமை தான். குடும்பங்களுக்கு மாதம் முடிஞ்சால் பணம் போய் சேருது. ஆனால் அந்த பணத்துக்காக நாம் இந்த நாட்டில் படக்கூடிய கஷ்டம் என்னன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். படித்த இறைவனுக்கு தெரியும், வேலை வாங்குகிற கஃபீலுக்கு தெரியும். சொல்கிறதுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மரணங்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணும்போது மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொண்டு வந்து அப்படியே உள்ளே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வார்த்தைகளே இல்லாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏன்னா சோஷியல் மீடியா அப்படின்ற வகையில் தொடர்ந்தும் இப்போ மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த வரையில் எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வரக்கூடிய மெசேஜ்கள் எனக்கு இன்னமும் நான் இந்த வீடியோ போடுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:58 டைம். நான் பாதி மெசேஜ் கேட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் மெசேஜ் இருக்குது கேட்குறதுக்கு, இன்னும் மெசேஜ் இருக்குது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 200லேருந்து 300 மெசேஜ் வருது. அதில் ஒரு 100-150 மெசேஜ் தொடர்ந்து புதிதாக வரக்கூடிய மெசேஜ்கள் வருது. அதில் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. பிரச்சனை என்றது முடிவே இல்லாமல் இருக்குது இந்த நாட்டில். தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு என்றது 0 லெவல்லே தான் இருக்குது. சிந்திச்சு செயல்படுங்க. அரசாங்க அதிகாரிகள் நிச்சயமாக இதுக்கு பதில் கூறியே ஆகணும். இன்னும் இந்த மாதிரியான நிலைமைகள் தொடர்ந்தால் கடைசி காலத்தில் சடலங்கள் மட்டும்தான் இங்கேருந்து போகுமே தவிர எங்களுடைய சகோதர சகோதரிகள் போக மாட்டாங்க. அதுதான் உண்மையான நிதர்சனம். நோ கமெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.